அவகிட்ட நான் அவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள் கோமதி. பாண்டியன் வந்து சொல்லுவான், ஏண்டி விடுடி, நான் இதுக்கு முன்னுக்கூட்டி உங்ககிட்ட நான் நல்லா பேசி உன்னை நல்லா பார்த்துக்கிடலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க, எல்லாம் நல்லா தான் செஞ்சீங்க, நான் அதில் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நீங்களே ஒரு முடிவு எடுப்பீங்க, நீங்களே பண்ணுவீங்க. அப்போ அந்த இடத்துல எனக்குன்னு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் தானே நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லிக்கிட்டு இருப்பா கோமதி. எனக்குன்னு எந்த மரியாதையும் இல்லை, இனிமேல் இந்த மரியாதை இல்லாத வீட்டில் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் சொல்லுவா, நீங்கள் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் கூட நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க, இந்த கடையை அடைச்சதை நினச்சி வருத்தப்பட்டீங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த கேபுக்காரங்கிட்ட 100 200க்கு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு அவன் சொல்லுவான், ஏண்டி நான் தெரியாமல் ஏதோ இடையில வார்த்தை விட்டுருக்கேன், நீ அதுக்காக உன்னை நான் கவனிக்கவே இல்லைன்னு அர்த்தமா? நான் இனிமேல் வந்து உங்ககிட்ட கேட்காம எந்த விஷயம் செய்ய மாட்டேன், இனிமேல் வந்து எல்லா இடத்துக்கும் உன்னைய வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், உன் ஆசை என்னதோ அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுறேன், போதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியன் கேட்பான். இனிமேல் உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டிய என்னை நம்புடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதிட்ட கெஞ்சின உடனே, வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் திரும்பியும் சொல்லுவான். உடனே அவள் சரின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போவான். அதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டில் வந்து அவங்க அம்மாச்சி, அதுக்கப்புறம் ஆஜி, மீனா, அதுக்கப்புறம் பழனி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் வரவே இல்லையா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா, நீங்கள் ஏன் போகலை அப்படிங்கும்போது அதுக்கு அவள் சொல்லுவா, மாமா வந்து யாரையும் எங்கள் கூட வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் யாரும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அரசி அழுதுகிட்டு இருப்பா. உடனே அதுக்கு மீனா சொல்லுவா, எப்படி வந்துருவாங்க, நீ அழாத அரசிமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்போ கோமதி அக்கா கோமதி அக்கான்னு கூப்பிட்ட உடனே அவங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாச்சி கேட்பான். உடனே அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் ஊருக்கு போகும்போது கோமதி அக்கா கிட்ட ரேஷன் கார்டை கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லுவா, அத்தை வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு என்னம்மா அத்தை என்ன என்னோட ரேஷன் கடைமா தூக்கிட்டு போகிறாங்க, வீட்டில் தானே இருக்கும், கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு எல்லாரும் முழிப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜி வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்ப்பா. அதுக்கப்புறம் கிடைக்காது. மீனாவும் வந்து தேடுவா. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுவா, அக்கா வீட்டில் இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னு அத்தை தெரியலை, வந்த உடனே கொஞ்சம் எடுத்து தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பழனி சொல்லுவான், நானே உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.